Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ரவா லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 240 கிராம்ஸ் கிட்ட வரும். நான் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பவுட்ரு ஆன உடனே அதை அப்படியே வந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக நான் உடச்சி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி நல்லா ஃபுல்லாக வறுப்பட்டதுக்கு அப்புறம் தான் திராட்சை சேர்க்கணும். திராட்சை வந்துட்டு ஒரு 2 செகண்ட்லேயே போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இப்போ இது கூட வந்துட்டு அப்படியே 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்தால் அதே மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, இதுதான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரி திராட்சை நெய்யிலேயே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ரவை கூட இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ரவையும் சர்க்கரையும் நல்லா வந்துட்டு ஒன்று சேர நம்ம வந்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். ரவை நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த சர்க்கரையை கொட்டி நம்ம வந்துட்டு இது மாதிரி கலக்கும்போது ரொம்ப மைல்டாக தான் அந்த சர்க்கரை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும். இப்போ வந்துட்டு ரவையும் வந்துட்டு நம்ம பைண்ட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து நம்ம வந்துட்டு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, பார்த்துட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்தேன். பட் எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அந்த அளவுக்கு எடுத்த பால். இதில் நம்ம சேர்த்துருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்துட்டு உருக்கி ஊற்றி கலருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சர்க்கரையை வந்துட்டு பாகு எடுத்து அதை வந்துட்டு இதில் ஊற்றி லட்டு பிடிப்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பால் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால இது வந்துட்டு இதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் எடுத்திருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 to 3 டேஸ்லேயே எனக்கு வந்துட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அது வரைக்குமே நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்டு ஈஸியாக பிடிக்க வருது. ஆனால் இந்த டைமில் நான் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன். ஏலக்காய் தூள் வந்துட்டு கடைசியாக தானே ஆட் பண்ணேன். ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சூட்டுக்கு வந்ததுமே ரொம்ப சூடாக இல்லாமல் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே கண்டிப்பாக லட்டு பிடிச்சிருங்க. நம்ம ஆற விட்டுட்டோம், நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா லட்டு பிடிக்க வரவே வராது. ஸோ அது வந்துட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னம்னால ரொம்ப ஈஸியாக வந்துடும். எனக்கு கொஞ்சம் கூட உதிரலை, கன்சிஸ்டன்சி மாதிரி குழன்னு அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்தது. 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப்பு ரவை, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், இதுதான் வந்துட்டு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்துருக்கோம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ.